யாழ் நீதிமன்றத்தை தாக்கியவர்கள் சிறையில் இருக்க மன்னார் நீதிமன்றத்தை தாக்கிய அமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்து மக்களிடையே வாக்கு கேட்கும் நிலைக்கு செல்வதா நல்லாட்சி என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். கடந்த காலத்தில் இந்த ரிசார்ட் வந்து இவருடைய பின்னணியிலே மன்னார் மாவட்டத்திலே நீதிமன்றம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு பின்னணியில் இருந்தவர் இன்றைக்கு ஒரு வன்னி மாவட்டத்தினுடைய ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். யாழ் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கல்லால் எறிந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டு வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமும் சாதாரண பொதுமக்களுக்குமான ஒரு சட்டமாக இருக்கிறது. அதேபோல் அமைச்சர்கள் தாங்கள் விரும்பிய மாதிரி இந்த மக்களை ஏமாற்றுகின்ற இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.